Hi and hello friends, welcome back to Ruby's Pet Zone. நம்ம சேனலில் லாஸ்ட்டாக வீடியோஸ் பண்ணி ஒரு 50 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய லேஃப்ட்டில் நிறைய புறாக்களுக்கு நெக் ட்விஸ்டிங், அதுக்கப்புறம் ஒன் ஐ கோல்டுன்னு சொல்கிற அந்த ஒரு கண்ணில் மட்டும் தண்ணி ஊறி அதுக்கப்புறம் சளி பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எலும்புரிக்கின்னு சொல்கிற இந்த 3 வகையான நோய்கள் அதிகமாக தாக்கறனால நம்மளுடைய நிறைய பேர்ட்ஸ் ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு. நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு இவ்வளோ காலங்கள் ஆகிடுச்சு சொல்லலாம். இனிமேல் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தோன்னா இனி நம்ம ரேசிங் சீசன் ஸ்டார்ட் ஆகிடும். ஐஃப்ளைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நிறைய பேர் நிறைய விதமான டோர்னமெண்ட்டை சேர்ந்துருப்பீங்க. நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்னு இல்லாமல் எல்லா அதர் டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நிறைய பேர் இந்த புறாக்களை பறத்தணும்னு ஆசைப்பட்டு பல விதமான டோர்னமெண்ட்டில் சேர்ந்து புறாக்களை ரெடி பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம சில பேர் பெரிய புறாக்களை பறத்தணும்னு நினச்சி அந்த புறாக்களுக்கு ரெக்கையை உருவி விட்டுருப்பீங்க. சில பேர் பட்டாக்கள் பறத்தணும்னு நினச்சி அந்த பட்டாக்களை தயார்படுத்திகிட்டு இருப்பீங்க. நம்ம பட்டாவாக இருந்தாலும் சரி, பெரிய புறாக்களாக இருந்தாலும் சரி, நம்ம அந்த ரெக்கைகள் வாழையும் உரி விட்டு அதை ஃபுல்லாக வளர்ந்த அப்புறமும் ஒரு 4-5 நாள் காய்ச்சல் போட்டு அதுக்கப்புறம் அந்த புறாக்களை கலைங்க. ஏன்னா அந்த புறாக்கள் புதுசாக ரெக்கை வளர்ந்துருக்கும் போது அந்த ரெக்கை அதை அடித்து பறக்கும்போது 2-3 நாள் சிரமப்படும். அப்போ தான் ரெக்கையில் அந்த நீர்க்கட்டு இல்லை சம்திங் ஏதாச்சும் ஒன்று ஆகி அந்த புறாக்கள் அங்கங்கே போய் விழும். அந்த டைமில் நிறைய புறாக்கள் மிஸ் ஆகும். நிறைய போய்ட்டு நல்ல லைனில் உள்ள நல்ல புறாக்கள் மிஸ் ஆகாது. இதனால் மிஸ் ஆகுதுன்னா அறிவு இல்லாமல் மிஸ் ஆகிறது கிடையாது. அதால் ஒழுங்காக ரெக்கை போட முடியாமல் அந்த ரெக்கை வலினாலையும் அந்த ரெக்கை ரெக்கை ஒழுங்காக அதால் செயல்படுத்த முடியாதனாலே தான் புறாக்கள் அங்கங்கே போய் விழுறது. இதனால தான் இந்த ரெக்கை உருவி விட்டு கிடைக்கிறதுனா நிறைய பேருக்கு நிறைய புறாக்கள் அங்கங்கே மிஸ் ஆகி கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதில் புதுசாக ஃபுல் ரெக்கை வளர்ந்த பிறகும் 2 நாள் நனைச்சி போட்டு இது பண்ணுங்கள். அதேமாதிரி புறாக்கள் ரெக்கையில் இருக்கிற எல்லா பேன்களையுமே நம்ம பூட்டெக்ஸோ இல்லை கோர்சொலினோ இல்லை இப்போ ஸ்ப்ரேலாம் இருக்குது, அந்த ஸ்ப்ரேயை வச்சு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பேர்ட்ஸ் அது அப்படியே பிக்கப்பில் பறத்துங்க. அப்போ தான் அந்த பேர்டும் ஒரு ஃப்ரீயாகவும் அது ஒரு டென்ஷன் ஃப்ரீயாகவும் அந்த புறாக்களால் பறக்க முடியும். எல்லாமே நம்ம இப்போ கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணி இது பண்ணுங்கள். ஃபீட் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஃபீட்னால் நீங்கள் நம்ம கேழ்வரகு, நம்ம கம்பு, அடுத்தது கொஞ்சம் தினை சேர்த்துக்கலாம், கொஞ்சம் வெள்ளைச்சோளம், இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபீட் பண்ணி பறத்தினாலே போதுமானது தான். இப்போ நல்ல ஹீட்டு, இப்போ ஹெவியான ஹீட்டு, இந்த ஹீட்டில் பாதாமெல்லாம் கொடுத்து யாருமே இது பண்ணாங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப இன்னும் ஹீட் ஆக்கிடும். நம்ம இந்த ஹீட்டுக்கு நம்ம நார்மல் இந்த ஃபீட்லேயே கொடுத்து நம்ம ஓரளவுக்கு பறத்தி கொண்டு வரலாம். அந்த ஃபீடை பற்றி நம்ம அடுத்த சாப்டரில் பார்க்கலாம். இப்போ நம்ம நண்பர்கள், நம்ம ஓவர் டைம் பறத்த நண்பர்கள் நிறைய பேர் பண்ணுற தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புறாக்களை நம்ம பறத்தி அந்த புறாக்களுடைய ரெக்கைகளை அதிகமாக கசக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடங்களில் நம்மளுடைய கையை வச்சு இந்த அழுக்கு படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த புறாக்களால் அந்த மழை அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதிகமாக பறக்க முடியாது. அது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பட்டாக்கள் கலைக்கிறது அப்படின்னா அந்த பட்டாக்களை திருடு பண்ணுறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு களி கொடுத்த உடனே இந்த புறாக்களை காய்ச்சல் போடுவாங்க. காய்ச்சல் போட்டு அதை இறப்பை மாற்றி இந்த புறாக்களை டைமிங்கு பறத்தி கொண்டு வருவீங்க. அந்த புறா ஒரு நாள் 2 மணி நேரம் பறந்துருக்கும். அடுத்த நாள் நீங்கள் விடும்போது 3 மணி நேரம் பறந்துருக்கும். அதுக்கு அடுத்த நாள் 4 மணி நேரம் பறந்துருக்கும். அதுக்கு அடுத்த நாள் அரை மணி நேரத்தில் புறா இறங்கிடும். அப்போ என்னடா பிரச்சனை, அந்த புறாக்கள் வேஸ்ட்டு போல், அந்த புறா வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த புறாவை நிறைய நண்பர்கள் ஒதுக்கிடுவாங்க. புறாக்களை கழிச்சிடுவாங்க, எங்கேயாவது பிடிச்சி கொடுத்துருவாங்க, இல்லை எங்கேயாவது கொடுத்துருவாங்க அந்த புறாவை, இல்லை அந்த புறாவை மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு தவறுமே செய்யாமல் அந்த புறாக்களை பொறுமையாக பறத்தி கொண்டு வாங்க. நான் சில புறாக்கள் பார்த்தோம்னா அது கொஞ்சம் ஏஜ் ஆக அந்த புறாக்களுடைய பறவையே காட்டும். நம்மள்ட்டெல்லாம் சில பேர்லாம் இருக்குது. அந்த பட்டாக்களெல்லாம் பறத்தும் போது ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் பறக்கும். ஆனால் அதே இது கொஞ்சம் ரெக்கையெல்லாம் உருவி கொடுத்து புறாக்கள் கொஞ்சம் ஏஜ் ஆன அப்புறம் அந்த புறாவுடைய பறவை ஸ்டைலு சூப்பராக இருக்கும். சில புறாக்கள் பட்டாலே நல்ல பறவையை காட்டும். அதோடைய ஃபுல் கெப்பாசிட்டி பட்டா ரெக்கையிலே காட்ட முடியும். அதனால் ஒவ்வொரு புறாக்களையுமே ஸ்டடி பண்ணி நிதானமாக அந்த புறாக்களை ஹேண்டில் பண்ணி பறத்துங்க. அதேமாதிரி ரொம்ப போட்டு பாடாப்படுத்தாங்க புறாக்களை. இந்த பட்டாக்களை பறத்தும் போது நம்ம பூஜை பறத்தணும்னு நினைக்கிற நண்பர்கள் அதை போட்டு பறத்துட்டே இருப்பாங்க. காலையில் பறத்துவாங்க, மத்தியானம் போய் பறத்துவாங்க, சாயங்காலம் பறத்துவாங்க. எப்போல்லாம் பறக்கும், எப்போல்லாம் அவங்க போகிறாங்களோ அப்போல்லாம் பறத்தணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி பறத்துனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் வைக்க முடியாது. ஒரு புறாவை நம்ம பறத்தை திருடு பண்ணி வச்சுட்டு இனி பார்த்தோன்னா நமக்கு மே, ஜூன் அந்த மாதிரி நிறைய டேட்ஸ் இருக்கும். உங்களுக்கு குழுக்கள் பண்ணி உங்களுக்கு டேட் வாங்கி வச்சுருப்பீங்க, பந்தய டேட்டு. அதுக்கு கணக்கு பண்ணி இந்த ரெக்கைகளை உருவி விடுங்க. இந்த ரெக்கைகளை உருவி விடும்போது கொஞ்சம் கவனமாக உருவி விடுங்க. நம்ம அந்த ரெக்கைகளை உருவும்போது தண்ணி நினச்சே உருவுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புதுசாக கொடுத்துருக்க ரெக்கையும் திருப்பி உருவி விடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அது ஒழுங்காக உருவாமல் விடுறதுனால அது கிராஸ்லலாம் ரெக்கை வளரும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்ம ரெக்கைகள் உருவி விடும்போது வால் உருவி விடும்போது நல்லா சேஃப்டியாக உருவி விட்டு அந்த புறாக்களுக்கு ஆகாரங்கள் ஃபீடுன்றது நல்ல ஹெவி ஃபீடு வச்சு அந்த புறாக்களை கரெக்டாக கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் பந்தயத்துக்கு பறத்துனீங்க அப்படின்னா அந்த புறாக்களோட டைமிங்கும் நல்லாயிருக்கும்.
பொதுவாக டைமிங் வைக்கிறதுக்கு ஒரு கீ பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருட்டில் புறாக்களை இறக்கி பழக்குங்க. அந்த காலையில் என்ன தான் நீங்கள் பறத்தி ஒரு டைம் வச்சாலுமே காலைல ஒரு 7 மணிக்கு விட்டு 4 மணி 3 மணி புறா இறங்கினாலுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவினிங் பேஸ் இருட்டு பிடிக்க வச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு டைமிங் கிடைக்கும். பகலில் வந்து அதிகமாக பறத்துறத கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூனில் வந்து ஏற்றுங்க புறா. 3 மணிக்கு விட்டு 7 மணி, 2 மணிக்கு விட்டு 7 மணி, அந்த மாதிரி இருட்டுக்குள்ளே பிடிச்சி வந்தீங்கன்னா அந்த புறாக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலே ஒரு நல்ல டைமிங் வச்சு தரும். இது வந்து பார்த்திங்கன்னா தாமரை அப்படின்னு சொல்கிற ஒரு புறா, நம்மளுடைய ஒரு நல்ல ஒரு பேர்டு. இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா தாமரை ஜாம்பை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோம்னா நிறைய பேர்கிட்ட முதல்ல இருந்த புறா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த கலர்ஸே வந்து ஒதுக்கிட்டாங்க. ஆனால் ரொம்ப ஒரு நல்ல ஒரு அருமையான புறாவாக இருக்கும். இந்த புறா வந்து நல்லா பறக்கும். ஆனால் என்னென்னா ரொம்ப கொஞ்சம் லெந்து போய் பறக்கும். நம்ம அந்த டைமிங்கில் காட்டி கொடுக்க முடியாது. அந்த ஒரு ரீசனுக்காக நிறைய பேர் தாமரையை வந்து ஒதுக்குவாங்க. ஆனால் நல்ல ஒரு அருமையான புறா, நல்ல ஒரு பறவை இருக்கும், நல்ல ஒரு இதில் இருக்கும். இந்த புறா கண்ட்ரோல் கிடச்சிச்சு அப்படின்னா நல்ல டைமிங் பறத்த முடியும்னு சொல்லுவாங்க. இது நம்ம இடத்துல வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருந்த புறாக்கள், தாமரை புறாக்கள்னாலே கொஞ்சம் நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பறவையும் ஒரு ஜென்யூனாக இருக்கும் இந்த புறா. இப்போ இந்த தாமரையோடைய ஐஸ் என்ன வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இதோடைய ஐஸ் என்ன பாருங்கள். இதெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் ஹைட் ஏறி பறக்கிற புறாக்கள். இதோடைய அப்பாவும் நம்மள்ட்ட தான் இருக்குது, இதோடைய அம்மாவும் நம்மள்ட்ட தான் இருக்குது. இதோடைய ஒரு கொஞ்சம் பேர்ட்ஸ் நம்மள்ட்ட இருக்குது இதோடைய லைனேஜில். இதோடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை, அதுவும் தாமரை. அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறுமா, அதுவும் வந்து நமக்கு ஒரு ஜாம்பா ஃபேடில் வந்த புறா தான், ஜாம்பா லைனில் வந்த புறா தான். ரொம்ப நல்லா நேர்மையாக பறக்கும், நல்ல பறவை இருக்கும், நல்ல விவரம் இருக்கும். புறா வந்து எங்கேயும் மிஸ் ஆகாது. அதேமாரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் லெந்து போய் பறக்கும். ஆனால் நமக்கு வந்து புறா காட்டி கொடுக்க முடியும், இருந்தாலும் கொஞ்சம் லெந்து போய் பறக்கிறதுனால இந்த மாதிரி புறாக்களை வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு சில விஷயங்கள் பார்த்து அடுத்தடுத்த வீடியோ டிஃப்ரெண்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ். பை.